கிரியில பதிலை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீதிமானே நீதி செய்வாய், பழனோடே நான் வாரேன் என்பார். நீதிமானே நீதி செய்வாய், பலனோடே நான் வாரேன் என்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, யோபு அநேக காரியத்துக்கு பதில் சொல்லல, ஆனா அவனை சுற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகள். ஏன் நடந்துச்சு? ஏன் உங்க வீட்டில் இப்படி நடந்துச்சு? ஏன் உங்களுக்கு இப்படி நடந்துச்சு? யோபுக்கு தெரியும், யோபுக்கு தெரியும், யோபுக்கு தெரியும், கர்த்தருடைய செயலின் முடிவை காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட முடிவை வச்சிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. யோபு சொன்ன என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரியா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு எப்படியாச்சும் சுகத்தை கொடுப்பாரு. கர்த்தருடைய முடிவு என்ன என்று உங்களுக்கு தெரியாது. பாருங்க, உங்களுக்கு தெரியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளை அனுமதிச்சா இழப்பு ஒரு ரேஷியோவா இருக்கும். தேவன் மீண்டும் தர்றது அந்த ரேஷியோ தர மாட்டார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. இழப்பு யோபுடைய வாழ்க்கையில ஒரு ரேஷியோ, திரும்ப பெற்றது 2 மடங்கு பெற்றானா. ஆனபடினால தேவனுடைய செயலின் முடிவு இப்படி இருக்கும் என்று நீயும் கணிச்சிராத, நீயும் சொல்லிராத. தேவனுடைய செயலின் முடிவை ஜனங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் உட்கார்ந்து சொல்லல, என் மேல குற்றம் இல்லைங்க, நிச்சயமா ஒரு நாள் என்னை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க, நான் ஒரு நிரபராதி, சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? தேவனுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது. தேவன் அவனுக்கு வைத்திருந்த அந்த முடிவை அவனை குறித்து சாட்சி சொல்லுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட போது ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், இவன் குற்றவாளி இல்லை, இவன் குற்றவாளி. ஒரு குற்றவாளியை ஆண்டவர் இப்படி உயர்த்த மாட்டார் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அநேக நேரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. தேவன் தேவன் தம்முடைய செயலால் பதிலை சொல்ல வைப்பார். அல்லேலூயா. என வேத அழகா சொல்கிறது பாருங்க, தமிழ் அன்பு கூறலுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. யோபுவுக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்குமா? இம்பாசிபிள். ரூத் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ரூத் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நகோமி சொல்றான், நகோமிக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். அதான் சொல்றேன், யோபுவுக்கும் நகோமிக்கும் தங்களை அவங்க பார்த்த போது, நான் பட்ட மரம், நான் ஒரு மாறா, நம்ம ஒரு மாறா, நான் ஒரு பட்ட மரம், என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, இனி என் வாழ்க்கையில இன்பம் இல்லை, உன் வாழ்க்கையில இன்பம் இல்லை என்று நீ தீர்மானித்து விடாதே. தேவன் அந்த அந்த ரூத்ல கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது, பிறந்தது ரூத்துக்கு குழந்தை. அயல் வீட்டுக்காரிகள் வந்து என்ன சொன்னாங்களா? ரூத்தோட குழந்தைன்னு சொன்னாங்களா? நகோமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக ஜனங்களோட வாயில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. போவாஸ் ரூத்துக்கு பிறந்த குழந்தை, ஆனா ஜனங்கள் சொன்னாங்க, என்னது, நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு புரியல, எனக்கா? எனக்கு பிறக்கல, ரூத்துக்கு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, என்ன சொன்ன? எனக்கு ஒரு குமாரன் பிறப்பானா என்று கேள்வி உனக்குள்ள வந்துச்சு. உனக்கு பிறக்கல, ஆனா பிறந்தது உன்னுடைய பிள்ளையாய், அவள் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய தாயானான் போட்டிருக்கு. அல்லேலூயா. உனக்கு பிள்ளையை தரக்கூடிய தேவன். ஆமென், ஆமென். உன்னுடைய வார்த்தைக்கு, உன்னுடைய ஏக்கத்துக்கு, உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் தரேன். ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆண்டவரே, ஒரு கிரிட்டிசைஸான, ஒரு துக்கத்தில் வெளிப்பட்ட வார்த்தைக்கு கூட நீங்க பதில் தரீங்களா ஆண்டவரே? நீங்க துக்கத்தில் வெளிப்பட்ட அநேக வார்த்தைகளுக்கும் தேவன் கவனித்திருக்கிறார். நீ துக்கத்தில் உன் உள்ளத்துல வெளிப்படுத்தின அநேக அசட்டையின் வார்த்தைகளை கூட தேவன் கேட்டு இருக்கிறார், பதில் தருவார். அல்லேலூயா. தேவன் கேட்டு இருக்கிறார். ஒரு சில நேரத்தில் இந்த கிரிட்டிசைஸா சொன்ன ஆண்டவரின் வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார். தேவனுடைய